ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ரொம்ப நாளாச்சு நான் நார்மல் ஜென்ரல் வீடியோஸ் போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்னோடய ட்வின் எனக்கு சொல்லி கொடுத்தது. இன்றைக்கி வீடியோவாக போடலாம், நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தி மேஸ்குலைன் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மெல்லாம் நம்மளோட எமோஷன்ஸை பற்றி அவ்வளோ நிறைய பேசுகிறோம் இல்லையா? பொதுப்படையில் உமன் சொல்கிறேன். உமன் தன்னோட எமோஷன்ஸோடு தான் ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. ஆண் தன்னோட லாஜிக்கல், அதாவது பிரெயின் திங்கிங் வைஸ் ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. அப்போது நான் என்ன பேசிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் எமோஷன்ஸே காமிக்கக்கூடாத மரக்கட்டையாக வாழ மாட்டாங்களா, அவங்களும் ஹியூமனாக தான் பிறந்திருப்பாங்க. ஸோ ஹியூமனாக பிறந்து ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் சோல் க்ரோத், சோல் எவல்யூஷன், அவங்க பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாம், லைஃப் சேலஞ்சஸ்லாம் என்னென்ன க்ராஸ் பண்ணி வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ், லவ் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு சோல் எவல்யூஷன், சோல் க்ரோத் எல்லாம் நடக்கும். இப்படி தானே இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அப்போ தான் அவன் என்ன சொன்னான்னா, இப்போ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எப்போ வரும்? லைஃப் லெசன்ஸ், லவ் லெசன்ஸ் எல்லாம் நீ எதுக்கு கற்றுக்கிற? உனக்கு கோபம் வரும், உன் எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே காமிச்சிருவ அப்படின்னா, எமோஷ்னல் செல்ஃப் மாஸ்ட்ரி அப்படிங்கிறதும் ஒரு பக்குவ நிலை தானே. நீ அதை எப்போ கற்றுக்குவ? நான் ஒத்துக்கிறேன், நீ மரக்கட்டை கிடையாது, நீ யூ ஹாவ் எமோஷன்ஸ், எல்லாத்தையும் எமோஷன்ஸ் வந்தால் எப்போ வந்தாலும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடணும், உள்ளேயே தேக்கி வச்சுக்கக்கூடாது, இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த எமோஷன் வர்றதுக்கான நம்மளோட மென்டல் பீஸ் குலைஞ்சா தானே அந்த எமோஷன் வரும். அந்த மென்டல் பீஸ் குலையணுமா வேண்டாமாங்கிறத நம்ம மைண்ட் செட்டு தானே டிசைட் பண்ணுது. அப்போ உனக்கு நீ எல்லாத்தையுமே எமோஷனில் தான் ரன் பண்ணுவ அப்படின்னு சொன்னால், அப்போ நீ ஸ்பிரிச்சுவலி எப்படி மெச்சோர்ன்னு சொல்லுவ அப்படிங்கிறது அவனோட கொஷின். எனக்கு இந்த கொஷினை கேட்டதுன்னே பதிலே தெரியல. அதுக்கப்புறம் தான் அவன் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணான். என்னென்னா, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி நார்மலாக இருக்க பீப்புளுக்கும் ஸ்பிரிச்சுவலாக இருக்க பீப்புளுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், நார்மலாக இருக்க பீப்புள் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். நம்மளும் நார்மலாக இருந்து தானே ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யார்கிட்ட இருந்து இருக்கோ அவங்க அதை மீட் அவுட் பண்ணலை அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னோடய அண்ணங்கிட்டேருந்து நிறைய விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, என்னோடய அண்ணன் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு மீட் அவுட் பண்ணலை அப்படின்னா எனக்கு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்ரேஷன் வருது. அந்த ஃபஸ்ட்ரேஷனில் தான் நம்பிக்கை இல்லா தன்மை வருது. அந்த நம்பிக்கை இல்லா தன்மையில் தான் கோபம் வருது. நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற இயலாமையும் ஆற்றாமையும் வருது. அதில் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுறோம். இதுதானே ப்ராசஸ் நடக்குது, செயின். ஸோ இப்படி தான் எல்லார்கிட்டையுமே அந்த ஏமாற்றம் வருது. இப்படி தான் எல்லார்கிட்டையுமே அந்த கோபம் நமக்கு இருக்குது. ஸோ அவங்க நமக்கு தேவையான விஷயம் ஏதோ ஒன்று செய்யலைங்கும் போது, அவங்களோட எமர்ஜென்சிக்கு நம்மளை ஹெல்ப்புக்கு கூப்பிடும்போது கூட இந்த கோபம் தான் முன்னாடி நிற்கிது. அப்போது அதாவது இவன் ஒன்றுமே நமக்கு செய்யலை, இவங்களுக்கு போய் நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற நினைப்பும் நமக்கு முன்னாடி நிற்கிது இல்லையா? ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஆங்கர். ஆனால் இது ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே இன்னர் ஒர்க் பண்ணுறோம், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்மளோட தவறுகளை எல்லாம் செல்ஃப் ஜட்ஜ் பண்ணுறோம். செல்ஃப் ஜட்ஜ்லேருந்து செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போய் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளே பாஸ்டில் இதெல்லாம் நடந்துருச்சு, இனி அதை சொல்லி நம்ம செல்ஃப் கில்ட்டுக்குள்ளே போகக்கூடாது, செல்ஃப் பிட்டிக்குள்ளே போகக்கூடாது, இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்குறோம். அப்போது நம்ம என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வளரும்போது நம்மளே நம்மளை அறியாமல் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அவங்களுக்கே அவங்க எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாமையே வளர்ந்துருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி அவங்க எமோஷ்னலாக அவைலபிளாக இருப்பாங்க? இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் எல்லாம் நடக்கும்போது இந்த ட்ராமாஸை தானே நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாம், ட்ராமாஸ் எல்லாம். அப்போ இன்னர் சைல்டு ட்ராமா, ஃபெமினைன் ட்ராமா, மாஸ்குலின் ட்ராமா, என்னென்னமோ சொல்கிற. ஆக மொத்தம் எல்லாமே பாஸ்ட் ட்ராமா. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். பாஸ்ட் ட்ராமாவெல்லாம் ஹீல் பண்ணுறீங்க. ஸோ பாஸ்ட் ட்ராமாவெல்லாம் ஹீல் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம பாஸ்ட்டுக்கு போய் வரும்போது ஸோ இந்த லைஃப் சுச்சுவேஷன் வந்துச்சா, ஸோ இப்படி நடந்துச்சா, அப்போ நம்ம மேலேயும் இந்த பகுதியில் தப்பு இருக்குது, நம்ம அதை திருத்திக்குவோம் அப்படின்னு
அந்த இடத்துல ஒரு லைஃப் லெசன் நம்ம கற்றுக்குறோம். ஸோ கற்றுக்கிட்டு வெளியே வரோம். இப்போ இருக்கிற அட் ப்ரெசன்ட் மொமெண்ட்லேயும் நம்ம வாழ்க்கையில் நம்மளாக சிங்கிளாக போராடி எல்லாம் நமக்கு நம்ம ட்ரீம்ஸை நம்மளே கொடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம். அதிலிருந்தும் லைஃப் லெசன்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் கேட்டான், இந்த லைஃப் லெசன்லாம் நீ எதுக்கு கற்றுக்குற அப்படின்னு கேட்டான். ஏன்னா எனக்கு வந்து நம்மளாக செய்யும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் தெரியுது. இதுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்து கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நார்மல் பர்சனாக இருந்தாலே இது எல்லாமே கற்றுக்க முடியும் தானே. இதுக்கே நீ ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு கேட்பான். அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை நார்மல் பர்சனாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்ப்பு இது டிபெண்டன்சிலே இருக்கும். அப்போ இன்னொருத்தவங்க வீட்லேயே இருக்கும். அப்போ இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கும்போது யாரை எதிர்பார்க்குறோமோ அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ யார்கிட்ட நம்ம சார்ந்து இருக்கோமோ அவங்க நிழலில் இருக்கும். அவங்க நிழலில் இருந்துக்கிட்டே அவங்களே குறை சொல்ல தான் நமக்கு தெரியுது. அதனால அவங்க நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அது நமக்கு தெரியறதில்ல. அதனால் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே வாழ்கிறோம். இது அப்போ அது குறைன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம நார்மலாக இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு செஞ்சால் என்ன, அவங்கக்கிட்ட தானே நம்ம எதிர்பார்க்க முடியும், அவங்கக்கிட்ட தானே நம்ம சொல்ல முடியும், அவங்க தானே நம்மளுக்கான பர்சன். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட தானே கேட்போம். இவ்வளோ விஷயம் நம்ம மனசுக்குள்ளே தோணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க நம்மளுக்கு செய்யலைங்கிறத வஞ்சமாக மனசுக்குள்ளே வச்சு அது கோபமாக மாறுது. ஆனால் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக நம்ம மாறும்போது நமக்கு என்ன ஒரு புரிதல் வந்துடுதுன்னா, எவ்ரிபடி இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் ஜனனம் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்தவங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறது யாருக்குமே கட்டாய சட்டம் கிடையாது. அதுக்காக யாருமே பிறக்கலைங்கிற பயங்கரமான உண்மை புரிஞ்சு போயிடுது. அப்போ புருஷனாக இருந்தால் என்ன, அம்மா அப்பாவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, உங்கள் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க பிறக்கல. அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் அவங்க பிறந்திருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் ட்ரீம்ஸையும் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க. அப்போ உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா. இந்த உண்மை ஸ்பிரிச்சுவல் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சிடுது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளே தனியாக போராடி நம்மளோட ட்ரீம்ஸு நம்ம ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு நம்ம எலிஜிபிள் பண்ணிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கஷ்டப்படுறோம், அடிபடுறோம். அப்போ தான் நம்ம யார் மேலே டிபெண்டிங்காக இருந்தோமோ அவங்களும் இதே கஷ்டத்தை பட்டிருப்பாங்கல்ல அப்படிங்கிற உணர்வே ரியலைசேஷனே நமக்கு வருது. அப்போ தான் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம ஈஸியாக குறை பேசிட்டோம், ஈஸியாக அவங்கள ப்ளேம் பண்ணிட்டோம், இப்போ நம்ம அதே பாத்தில் வரும்போது தான் அந்த கஷ்டம் தெரியுது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஆத்மார்த்தமாக அந்த சோல்கிட்ட நம்ம மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்குறோம். இதெல்லாமே நடக்குது இல்லையா. ஸோ அப்போது இந்த சுச்சுவேஷனில் என்னென்னா, நம்மளாம் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்க கற்றுக்காமல் இன்னொருத்தவங்க செஞ்சு தராங்கன்னு அதை ஈஸியாக அனுபவித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்கள குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அவங்க பண்ணாத விஷயத்து மேலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம்ல, அவங்க அதை மீட் அவுட் பண்ணலன்னு காண்டும் வேகாலமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் தி ரைட் வே அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தான். ஓகே, அடுத்த விஷயம் என்ன சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல என்ன சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், எப்போ நம்ம ட்ரீம்ஸை நம்ம வாழ்கிறதுக்கு எலிஜிபிள் பண்ணிக்கணும்னு நம்மளை நினைக்கிறோமோ, அடுத்தவங்க கிட்ட இருக்க எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்கும்போது நம்மளே கொடுத்துக்கணும் அப்படிங்கும்போது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ஆம்பிஷியஸாகவும் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த கோல்ஸ்லேயே இருக்கும். அந்த கோல்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும், ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும், ஃபினான்ஷியலாக அபெண்டன்ட்ஃபுல் ஆகணும். இதுலேயே தான் இருக்கும்போது மற்றதெல்லாம் சிந்திக்க மாட்டோம். அப்போ மற்றது போய் இவங்க அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க இதெல்லாம் யோசித்து சண்டை போடுறதுக்கு கூட டைம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். அதை தாண்டி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இதெல்லாம் தாண்டி ரொம்ப பிடிச்சவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா, நமக்கு கோபமாக இருந்துச்சுன்னா கூட ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டோ, இல்லை நமக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க அமைதியாக இருக்கிற தெருவுகளில் நடந்துட்டு வந்தோ, வீட்டில் ஒரு தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்து நம்மளை காம் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற அந்த பக்குவ நிலை, சோல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. நார்மல் பர்சனாக இருக்கும்போது வராது, ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆனதுக்கப்புறம் தான் வரும். சோல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போது நம்ம ரொம்ப அதீதமாக நேசிக்கிற பர்சன் ஏதோ பேசிட்டாங்க தானே இவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அப்போ அவங்கள பற்றியும் புரியும் நமக்கு. சரி, நம்மளை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க, புரியும் போது உணர்வாங்க, இப்போ ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருக்கலாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் தாழ்ந்துரும், தணிஞ்சிரும் நமக்கு. நம்ம அடுத்த வேலைக்கு போயிடும்.
இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் ஏன் கோவம் வருதுன்னா, நம்ம இருக்கோம், இன்னொரு பர்சன் அப்பா இருக்காருன்னே வச்சுப்போம். நம்ம வாய்ஸை உயர்த்தி பேசினோன்னா அப்பா பதில் பேச மாட்டார், அடங்கிடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், அவங்களோட அந்த ஒரு குணத்தை, இறக்க குணத்தை நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். டேக்கன் ஃபார் கிராண்டட். இன்னொரு அதே இது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற ஆள் சரிக்கு சரி நம்மளை விட சத்தமாக கத்தி நம்மளை அடக்கிறவனா இருந்தால், கோபம் வர ஒரு விஷயமா இருந்தால் கூட நம்ம கத்துவோமா? நம்ம தான் அடக்கி வாசிப்போம். ஆனால் எதிர்த்தாப்படி இருக்கவன் இழிச்சு வாயினாக இருந்தால் நம்ம குரல் வசரும். ஸோ இப்படி தான் ஆங்கர் வருது நமக்கு. ஓகேயா? அதே இது பொது மேடையில் இருக்கும்போது நம்ம அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், நம்மளோட நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருக்கும்போது அவங்க தப்பே பண்ணினாலும் அவங்கள நம்ம என்ன பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால் அந்த தப்பை கூட தப்பு பண்ண மாதிரி காமிச்சிக்க மாட்டோம். அப்போ அதுவும் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தானே. இந்த குணமும் நமக்கு இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே எனக்கு என் ட்வின் சொல்லி கொடுத்தான். அப்போது பொதுப்படையில் டெய்லி சராசரியாக வாழ்கிற வாழ்க்கையில் ஹியூமன் பீயிங்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. லைஃப் ஜேர்னி இப்படி தான் இருக்கும். நம்மெல்லாம் என்ன சொல்கிறது, நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய சுச்சுவேஷன்ஸை லைஃப்பில், ஸ்பிரிச்சுவல்ங்கிறதே விட்டுருவோம், சுச்சுவேஷன்ஸை லைஃப்பில் ஹேண்டில் பண்ணி அந்த சுச்சுவேஷன்ஸ்குள்ளே இருக்க பீப்புளையும் ஹேண்டில் பண்ணி யாரையும் நம்ம ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதுவும் நடக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்திருப்போம். அதனால் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டதுக்கு நமக்கு நேரிட்டது. பிரபஞ்சம் நிறைய பீப்புளையும் சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே போட்டுச்சு. அதனால் நம்ம கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் அவங்களுக்கு, நம்ம பேரண்ட்ஸுக்கோ, நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸுக்கோ அவங்களுக்கெல்லாம் நேரிடலை. அதனால் அவங்க கற்றுக்கலை. அவங்களுக்கெல்லாம் அதை நேரிடும் போது அவங்களும் அதெல்லாம் கற்றுப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. இப்போ நமக்கு என்ன வேலை, நமக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குது, நமக்குன்னு என்ன சொல்கிறது, கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம இதை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது. இதில் போயிட்டு எதுக்கு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்ருக்கணும். அமைதியாக நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம்ல. அடுத்தவங்க பேசுனா கூட இப்போது அம்மாவே நம்மளையே குறை பேசுகிறாங்கன்னே வச்சுப்போம். அந்த வீட்டில் நம்ம இல்லைன்னா அந்த குறை பேசியிருக்காங்கங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? சப்போஸ் நீ பேசுகிறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை. அது அவ்வளோதான். அவங்களுக்கு நம்மளை பற்றி புரிஞ்சிருக்கு, பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுனால இப்போ நமக்கு என்ன ஆயிரப்போகுது? ஒன்றும் கிடையாது. இல்லை, நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு அமைதியாக நம்மளுக்கு என்ன லைஃப் பார்த்தோ அதில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட இன்னர் பீஸ் குலையவே. அதாவது எந்த விஷயத்தையும் நம்ம ரொம்ப பர்சனலாக மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. இதை தான் என் ட்வின் சொல்லி கொடுப்பான் எனக்கு. ரொம்ப பர்சனலாக நீ எடுத்துகிட்டு வந்தேன்னா அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுவேன். ஓவர் திங்க் பண்ணும்போது அது யார் சொன்னாங்களோ இல்லை யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே பயங்கர கோபம் வரும். அந்த கோபம் தீர்ற வரைக்கும், அந்த சிந்தனை மாறுற வரைக்கும் வேறு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ ஒர்க்கெல்லாம் தேங்கி போயிடும், ஸ்டாக்னண்ட் ஆகிடும். ஸோ ஸ்டாக்னண்ட் ஆச்சுன்னா வேறு என்ன சொல்கிறது, அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம மார்ச் ஃபார்வர்ட் ஆக மாட்டோம். அப்போ நம்ம சம்பாதிக்கலைன்னா நம்ம எப்படி வாழ்க்கையை ஜனனம் பண்ணுறது, ஜீவனம் பண்ணுறது இல்லையா? வாழ்க்கையே ஜீவனம் பண்ண முடியாது இல்லை. ஸோ இதில் எல்லாம் நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை தாண்டி ஒரு புரிதலும் அதுக்கான மெச்சூரிட்டியும் வரணும். என்ன வரணும்னா, அவங்களுக்கு இவ்வளோ தான் வாழ்க்கையை பற்றி தெரியும், அவங்க இவ்வளவு தான் வாழ்ந்திருக்காங்க, இந்த அளவுக்கு தான் எமோஷன்ஸோட ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த அளவுக்கு தான் சுச்சுவேஷன்ஸே பார்த்துருக்காங்க வாழ்க்கையில். அப்போ நமக்கு இருக்க அளவுக்கான சூழ்நிலைகளும் நம்ம ஃபேஸ் பண்ண மனிதர்களையோ சுச்சுவேஷன்ஸையோ அவங்க ஃபேஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம எப்படி அமைதியாக அந்த பாதையில் பயணிச்சுட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணுமோ அதை நம்ம கற்றுக்கிட்டு அமைதியாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அவங்க இவ்வளோ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது நம்மளை ஏன் பாதிக்கணும்? அப்போ நம்ம அதை பர்சனலாக எடுக்கிறோன்னு அர்த்தம். அது பர்சனலாக எடுக்கக்கூடாது. அவங்க அனுபவத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்க, நமக்கு இதுதானே லைஃப் சுச்சுவேஷன். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுக்கிறோமோ அப்படி தான் நம்ம வாழ போகிறோம் இல்லையா? அவங்க சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்டுக்க பழகிட்டோன்னா ட்ரிகர் ஆக மாட்டோம், கோவம் வராது. ஓகேயா? ஸோ அப்போ எப்போவுமே ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க என்னமோ சொல்கிறாங்க, அவங்க ஆதங்கத்தை சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் என்னத்தையோ நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக கேட்க பழகுங்க. இதுவுமே என் ட்வின்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஃபுல்லாக அவங்க சொன்னதை ஃபுல்லாக கேட்டுட்டு லாஸ்ட்டில் தான் அப்படி ஒரு சென்டென்ஸ் பேசினாலும் நறுக்குன்னு இஃபெக்டிவாக பேசுகிற மாதிரி பேசணும். வளவலா கொலகொலன்லாம் பதில் சொல்லக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தான். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத தாண்டி நம்ம இமோஷன்ஸு, நம்ம இன்னர் பீஸை நம்ம ஜாஸ்தி வேல்யூ பண்ணுறோம். அந்த இன்னர் பீஸை போய் நமக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கே அது என்னன்னே தெரியல, என்னத்தையோன பேசுகிறாங்க, அதை போய் நம்ம பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதனால் நம்ம இன்னர் பீஸை ஏன் நம்ம குலைச்சிக்கணும்?
இல்லையா? நமக்கு எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளும் டென்ஷன் ஆகிட்டு ஏன் அவஸ்தைப்படணும் இல்லையா? அப்போ நம்மளோட எமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், சமநிலையோடு இருக்க கற்றுக்கணும். இதெல்லாம் விட இந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, சமநிலையோடு இருக்கிறதெல்லாம் விட அதுக்கான அந்த நாலேஜ் சீடை விதைங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பூமியில் இருக்கிற பொதுஜனம் பொதுவாகவே அப்படி தான் இருப்பாங்க. நம்மளும் பொதுஜனத்தில் ஒருத்தவங்க தான். ஆனால் நமக்கு வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. அதனால் நமக்கு அவங்கள காட்டும் புரிதல் ஜாஸ்தி, நம்மளுக்கு அவங்கள காட்டிலும் அனுபவ பாடம் ஜாஸ்தி, நமக்கு அவங்கள காட்டிலும் சோல் மெச்சூரிட்டி ஜாஸ்தி. அப்போது நம்ம எப்படி நடந்துக்கணும்? நம்ம ஒரு பக்குவப்பட்ட ஆளாக நடந்துக்கணுமா இல்லையா? அவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பர்சனலாக எடுத்துகிட்டே இருந்தோன்னா அப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? ஸோ இதை தான் எனக்கு என்னோடய ட்வின் சொல்லி கொடுத்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டாக. ஸோ எக்ஸ்பெக்ட் லெஸ். உங்களோட கனவுகளை நீங்கள் ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு உங்களை நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் கண்டென்ட்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ டோன்ட் கீப் ஆன் பிளேமிங் அபவுட் அதர்ஸ். டோன்ட் கீப் கம்ப்ளைனிங் அபவுட் அதர்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங் லிவ் வித் கண்டென்ட்மெண்ட். அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஆங்க்ரி எக்ஸ்பெக்டிங் அண்ட் தட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் நாட் மெட் அவுட், நடக்கலை அப்படிங்கிறதுல டிஸப்பாயிண்ட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கோபப்படுறத விட்டுட்டு உங்கள் ட்ரீம்ஸை வாழ்கிறதுக்கு நீங்களே உங்களை தகுதிப்படுத்திக்கிங்க. நீங்கள் உங்கள் ட்ரீம்ஸை வாழ்ந்துட்டுருக்கீங்க. வாழும்போதும் உங்களை என்ன சொல்கிறது, அவங்க வாழ்கிற நார்மல் பாத்துக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா பக்குவ நிலையோட மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணி நான் அப்படி இல்லை நோ சொல்ல கற்றுக்குங்க. நோ இஸ் நாட் அ வேர்டு, நோ இஸ் அ சென்டென்ஸ். நீங்கள் உங்கள் எல்லைக்குள்ளே உங்கள் ஸ்பேஸ்க்குள்ளேயே இருந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக வாழ்கிறதுக்கு, இன்னர் பீஸோடு வாழ்கிறதுக்கு கற்றுக்குங்க. இதெல்லாம் தான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறதையும் என்னோடய ட்வின் அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹி டாட் மீ. அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஸோ அப்போ ஒரு மேஸ்குலைன் பர்ஸ்பெக்டிவில், அதாவது மெச்சோர்டு சோல் லெவலில் இவால்வ் ஆகி மெச்சோர் ஆகிருக்கிற மேஸ்குலைன், டிவைன் மேஸ்குலைன் வச்சுக்கலாமா, டிவைன் மேஸ்குலைன் பர்ஸ்பெக்டிவில் இப்படி தான் இருக்கும் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். இன்னொன்று அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், கோபம் வந்தாலும் எல்லா எமோஷன்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்ல, எதுக்காக கோபம் வந்தாலும் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்? எப்படினாலும் அந்த கோபம் உன்னை ஹர்ட் பண்ணிரும்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்? உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடிஞ்சால் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும். சந்தோஷமாக வச்சுக்க முடியலன்னா ஹர்ட் பண்ணாமையாவது இருக்கணும்ல. என்னோடய கோவம் உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு தெரிஞ்சு நான் எனக்கு உண்மையாக இருப்பேன், எமோஷன்ஸுக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லான எமோஷன்ஸை உங்ககிட்ட நான் எதுக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கோவம் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக காப்சுப்னு சைலண்ட் ஆயிடுவான். அவன் கோவமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அவனே உட்காந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் அனாலிசிஸ்லாம் பண்ணுவான், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவான். இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம். அவள் சொன்னதில் கேட்டு நம்மளுக்கே இவ்வளோ கோவம் வந்துச்சு, அவள் சொன்னதுலேயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கா, பொருள் இருக்கா அப்படின்னு எல்லாம் யோசிப்பான். அந்த கோவம் 2 நாளைக்கு அப்புறம் தாழ்ந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசவே செய்வான். ஸோ அந்த டைம் கேப்பையும் நமக்கும் மெச்சோர்டாக இருந்து கொடுக்கறதுக்கு தெரியணும். ஓகேயா? கோவமாக இருந்தாலும் காமிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத நான் அவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஒரு வேளை கோவத்தை காமிச்சிருந்து அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி நான் இந்த பக்கம் அழுது அவன் அந்த பக்கம் அழுது அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் சமாதானம் பேசி சரியாகிறதுக்கு பதிலில் கோவமாக இருந்தானா, அமைதியாக இருந்தானா, அமைதியிலேயே ஒரு புரிதல் இருக்குது, அந்த சைலன்ஸ்லேயே ஒரு புரிதல் இருக்குது, ஒரு பரிபாஷை இருக்குது. அது இன்னும் ஸ்ட்ராங் படுத்தும். அந்த அமைதியே, அந்த சைலன்ஸே இன்னும் ஸ்ட்ராங் படுத்தும்னு நினைக்கிற ரிலேஷன்ஷிப்பை. அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, 2 நாளைக்கு அப்புறம் திருப்பி நம்மக்கிட்ட பேசுகிறானா, கோவம் தாழ்ந்து நம்ம சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டானா, அவ்வளோதான், திருப்பி கேரி ஆன் வித் லைஃப் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இது எல்லாமே நான் அவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன்.